சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு 11 ஆண்டுகள் பாரத பிரதமராக நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவங்க பொறுப்பேற்ற முடிஞ்சு 12வது ஆண்டு துவக்கத்தில் பாரத நாடு முழுக்க வருவாய் மாவட்டத்தினுடைய தலைநகரங்களில் இந்த 11 ஆண்டுகளில் என்ன பிரதமர் சாதனை செஞ்சிருக்காரு, என்ன சொன்னோம், அது என்ன நிறைவேற்றிருக்கோம், அதற்காக காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு செஞ்சு கடந்த 12ஆம் தேதியிலேருந்து நடந்துட்டு வருது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் திருப்பத்தூரினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு தண்டாயுதபாணி, இதற்கு முன்னாடி மாவட்டத்தை சிறப்பாக நடத்தின திரு வாசுதேவன், நம்ம ஈஸ்வர் பொதுச் செயலாளர், அன்பழகன் துணைத் தலைவர் மற்றும் மேகநாதன் இந்த திருப்பத்தூருடைய நகர தலைவர் உள்ளிட்ட சகோதர அனைவரும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் என்னோட இருக்காங்க. ஏன் இந்த 11 ஆண்டுகள் நாங்கள் என்ன சாதனை செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி 2 திருக்குறளை நாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினா ஏன் இந்த சாதனையாளர் பத்திரிகையாளர் சந்திப்புன்னு தெரியும். நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் அப்படின்னு ஒன்று தெரியும். முறையாக ஆட்சி செய்கிற அரசன் மக்களால் இறைவன் என்று போற்றப்படுவான், கடவுளாக கூட நினைக்க முடியும் அப்படின்னு ஒரு திருக்குறளே. அது நிறைய அர்த்தம் இருக்குது, நிறைய ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அர்த்தம் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஒரு அரசனுக்கு என்னென்ன இயல்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இன்னாங்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு அப்படின்னு ஒரு திருக்குறள். இது மாதிரி 10 திருக்குறள் இருக்கு. இந்த 10 திருக்குறளும் ஒரு அரசன் எப்படி ஆட்சி பண்ணணும், ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக திருக்குறள்ல திருவள்ளுவர் என்ன சொன்னாரோ, அவர் இன்னைக்கு இருந்தால் எவ்வளோ பெருமைப்படுவார்னு சொன்னால், இன்னைக்கு பாரத பிரதமராக நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவங்க இந்த நாட்டை எப்படி வழி நடத்தியிருக்காங்க இந்த 11 வருஷத்தில். குறிப்பாக ஒரு அரசாங்கத்தினுடைய சாதனைகள்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க, இதுக்கு முன்னாடி 2004லேருந்து 14 வரையில் அப்போ இருந்த ஒரு UPA அரசாங்கம் உங்களுக்கு தெரியும், மன்மோகன் சிங் அப்போ அவர் பிரதமராக இருந்தார். வேற யாரோ ஒருத்தவங்க வழி நடத்துனாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த 10 ஆண்டுகளுக்கும் இப்போ 2014லேருந்து 2025 வரையில் இந்த 11 வருஷத்தில் 3வது முறையாக மோடி 3.0 2.0 முடிச்சு 3.0 வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த 11 வருஷத்தில் என்ன மாற்றம் இந்த பாரத நாட்டில் வந்திருக்கு, என்ன வளர்ச்சி வந்திருக்கு. இப்போ நம்ம நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு 2014லேருந்து 14 வரைக்கும் என்ன நடந்ததோ, அதுலேருந்து 2014லேருந்து இப்போ என்ன நடந்திருக்கு, அந்த மாற்றம் தான் ஒரு கவனிக்க தர வேண்டிய ஒரு விஷயம். ஏற்கனவே நாங்கள்லாம் குறிப்பிட்டோம், அதுக்கு UPA கவர்மெண்ட்டில் வெறும் ஸ்கேமாக இருந்தது, ஊழலாக இருந்தது. தொடர்ந்து நாட்டினுடைய முன்னேற்றம் இந்த ஊழல்னாலையும் கரப்ஷனாலையும் கமிஷன்னாலையும் நிர்வாக திறமையின்மையினாலும் நாடு முன்னேற்றம் பாதிக்கப்பட்டது. அதனால தான் நம்ம 11 வருஷத்தினுடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு தலைப்பே சேவா சுஷாசன் அப்படின்னு சொல்கிறாங்க. சேவான்னா நமக்கெல்லாம் தெரியும், சேவை பண்ணுறது, மக்கள் சேவை. சுஷாசன் ஹிந்தி வார்த்தைக்கு நல்லாட்சின்னு அர்த்தம். அப்புறம் கரீப் கல்யாண். கரீப் கல்யாண் சொன்னால் ஏழைகளின் ஏற்றம் அல்லது ஏழையின் மக்களுடைய முன்னேற்றம் அல்லது மகிழ்ச்சி அப்படி எடுத்துரும். ஸோ இதுதான் அந்த டேக்லைனை. இந்த 11 வருஷத்தில் நாம் என்ன எதை நோக்கி நம்முடைய ஆட்சி இருக்குன்னு பிரதமர் சொல்கிறார். நிறைய மாற்றம் இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஸ்கேம்ல இருந்து நாம் ரிஃபார்ம், பர்ஃபார்ம், அப்புறம் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அதாவது ரிஃபார்ம் பண்ணுறதும் சீர்திருத்த நடவடிக்கையினால ஒரு மாதிரி நல்ல ஆட்சி பர்ஃபார்மன்ஸ்னாலையும் செயல்திறனாலையும் நாம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனாக போகிறோம், ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நம்ம பாரத நாட்டை கொண்டு போயிருக்கோம். அது பல விஷயங்களை 2014, 19, 24 3 தேர்தல் அறிக்கை பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய அளவில் கொடுத்தோம். 3 தேர்தல் அறிக்கை. அந்த தேர்தல் அறிக்கையில நம்ம என்னென்னலாம் சொல்லியிருக்கோமோ கிட்டத்தட்ட 99 விழுக்காடு எல்லாத்தையும் நிறைவேற்றிருக்கிறோம். அதையும் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே ஒரு சிலது நிறைவேற்றிருக்கிறோம். நிறைய விஷயம் நம்மளால படிக்க முடியாது. ஒவ்வொரு துறையிலையும் அது
விவசாயத்திலிருந்து, இளைஞர் நலத்திலிருந்து, மகளிர் மேம்பாட்டிலிருந்து, டெக்னாலஜியிலிருந்து, இராணுவத்திலிருந்து, வெளிநாட்டுல இருக்கிற உறவு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல இருந்து, அது மாதிரி வந்து உள்நாட்டு பாதுகாப்பு நக்சலைட் எல்லாம் ஒழிக்கிறதுல இருந்து உள்நாட்டு பாதுகாப்புல இருந்து, அது மாதிரி ரயில்வேயினுடைய வளர்ச்சி, சாலை போக்குவரத்தினுடைய வளர்ச்சி, விமானத்தினுடைய போக்குவரத்தினுடைய வளர்ச்சி, இப்படி வானியல்ல இருந்து நமக்கு தெரியும் சந்திராயன்ல இருந்து, இப்படி ஒவ்வொரு துறையிலும் இந்த 11 வருஷத்துல நாம ஒரு பெரிய வளர்ச்சியை நம்ம செஞ்சிருக்கோம், கொண்டு போயிருக்கோம். அத பொதுமக்கள்கிட்ட சாதாரணமா கிராமப்புறத்துல இருக்கிற திருப்பத்தூர் மாதிரி இருக்கிற கிராமப்புறத்துல இருக்க மக்கள்கிட்ட நாம என்ன செஞ்சிருக்கோம், அதை கொண்டு போறதுக்காக இந்த 11 வருஷத்துல நம்ம என்ன சாதிச்சிருக்கோம், இதுல என்னென்னலாம் சொல்லியிருக்கோம், அதை சாதிச்சிருக்கோம். நமக்கெல்லாம் தெரியும் 81 கோடி மக்களுக்கு கடந்த கொரோனா காலத்துல இருந்து தொடர்ந்து ரேஷன் கடையில நம்ம அரிசி கொடுக்குறோம், தரமான அரிசி கொடுக்குறோம். 25 கிலோ, ஒரு வீட்டுல 5 பேர் இருந்தாங்கன்னா 25 கிலோ வரைக்கும் தரோம். இது முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதை தொடர்ந்து நாம தரமான அரிசியை பிஎம்னுடைய கரீப் கல்யாண், நான் சொன்னேன் இல்லையா, ஏழை மக்களுடைய ஏற்றம், அது வந்து 81 கோடி பேர் கொடுத்துருக்கோம். 4 கோடி வீட்டுக்கு ஆவாஸ் யோஜனான்றதுனால பிரதம மந்திரியினுடைய வீடு கட்டு திட்டம்னால 4 கோடி பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குறோம். 15 கோடி பேருக்கு வந்து தண்ணி சாதாரண குடித நீரே இல்லாம இருந்தது. இப்ப ஜல்ஜீவன் மிஷன் சொல்லி கிராமப்புறத்துல இருந்து நகர்ப்புறம் வரைக்கும் அவங்க வீட்டுக்கு நல்ல தண்ணி கொடுக்கறதுக்காக 15 கோடி பேருக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கோம். 52.5 கோடி பேருக்கு முத்ரா லோன் கொடுத்துருக்கோம். அதுவும் முத்ரா லோன் சொல்றது குறிப்பாக எஸ்சி, எஸ்டி மற்றும் ஓபிசிங்களுக்கு தான் மெஜாரிட்டி 85 விழுக்காடு கொடுத்துருக்கோம். 14,700 கோடி ரூபா எஸ்சி எஸ்டிங்களுக்கு ஸ்டாண்ட் அப் இந்தியா, சமுதாய எஸ்சி எஸ்டி மக்களுடைய வளர்ச்சிக்காக ஸ்டாண்ட் அப் இந்தியா அதுக்காக கொடுத்துருக்கோம். அது மாதிரி எக்கனாமிக்கலி வீக்கர் சிஸ்டம் ரிசர்வேஷன்லாம் மெடிக்கல் சீட்ல இருந்து எல்லாமே ஓபிசிக்கும் எக்கனாமிக்கல் வீக்கர் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். 112 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நாம வந்து ஆவரேஜ் மாநிலத்தினுடைய ஆவரேஜ் வளர்ச்சியிலிருந்து மேல கொண்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 30 கோடி மக்களை வறுமை கோட்டில இருந்து உயர்த்தியிருக்கோம். இதெல்லாம் வந்து புள்ளி விவரம், எல்லா விஷயமும் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய வெப்சைட்ல எல்லாத்துலயுமே இருக்குது. இந்த தெருவோரமா வச்சிருக்க கடை வச்சிருக்காங்கல்ல, காய்கறி கடை, பூக்கடை, பழக்கடை, இது மாதிரி வந்து மீன் கடை, இவங்களுக்கெல்லாம் அது மாதிரி 68 லட்சம் தாய்மார்களுக்கு 10,000, 20,000 எந்த விதமான பிணைத் தொகையுமே இல்லாம அவர்களுக்கு வந்து 10,000 வங்கி கணக்கு கொடுத்துருவாங்க. அவங்க சரியா 20 மாசம் 10 மாசத்துல 50 ரூபா 100 ரூபா கணக்கு பண்ணி அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணி கட்டிட்டாங்கன்னா வங்கியில அந்த 20,000 40,000 ஆயிடும். எந்த வித பிணை இல்லை, யாருடைய உத்தரவாதம் இல்லை, எதுவுமே இல்லை, நேரடியாக கொடுக்குறாங்க. இது 68 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். நாம ஒரு காலத்துல ராஜீவ்காந்தி என்ன சொன்னாருன்னா, நாங்க டெல்லியில இருந்து ₹1 செலவு பண்ணா அது கன்னியாகுமரியில் இருக்க கடைக்கோடி ஒரு இந்தியனுக்கு கொண்டு போய் விவசாயிக்கு போகும்போது 15 பைசா தான் போகுது, மீதி 85 பைசா வழியிலே செலவாயிடுதுன்னு சொன்னாரு. இப்ப நாம டெல்லியில உட்கார்ந்துட்டு பாரத பிரதமர் ஒரே ஒரு சின்ன பொத்தான் அமுத்துறாரு. அதுல எவ்வளவு பேருக்கு தெரியுமா போகுது? 11.8 கோடி விவசாயிகளுடைய வங்கி கணக்குல 3.25 லட்சம் கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபாய் ஒரு பொத்தான அமுத்தினார்னா விதின் 15 செகண்டுக்குள்ளார கிராமத்துல இருக்கிற, இங்க இருக்கிற வாணியம்பாடியில இருக்கிற, ஆம்பூர்ல இருக்கிற விவசாயியுடைய வங்கி கணக்கு 2,000 ரூபாய். ஒரு தடவை 2,000னா 3 தடவை ஒரு வருஷத்துக்கு 6,000 ரூபாய். அது மாதிரி 12 கோடி விவசாயிகளுடைய, சிறு குறு விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாக அவங்களுடைய விவசாயத்துக்கான உதவி பண்றதுக்காக, அது விதைய நெல் வாங்குறதுக்கா இருக்கலாம், பூச்சி மருந்து இருக்கலாம், களை வெட்டுறதுக்கான உதவியா இருக்கலாம், சின்ன உதவி தான். ஆனா ₹1 கொடுத்தா 15 பைசா போனது எங்க இருக்கு? 2014க்கு பிறகு நம்ம இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லைன்னா 56 கோடி மக்களுக்கு இலவசமாக ஜன்தன் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். 56 கோடி மக்களுக்கு இலவசமாக ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட், மோடி அக்கௌண்ட். இப்ப எல்லா வங்கியிலும் வங்கி கணக்கு இல்லாத தாய்மார்களே கிராமத்துல இல்ல, நகரத்துல இல்ல, எல்லா இடத்துலயும் நம்ம வங்கி கணக்கு கொடுத்தோம். இந்த வங்கி கணக்குனாலதான் அன்னைக்கு டெல்லியில உட்கார்ந்து பாரத பிரதமர் ஒரு பொத்தான அமுக்குனாருன்னா, அது வாணியம்பாடியில, ஆம்பூர்ல இருக்கிற ஒரு விவசாயியுடைய அக்கௌண்ட்டுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 2,000 ரூபாய் அவருடைய பாக்கெட்ல இருக்கிற கிரெடிட் கார்டுக்கு வந்துருது, ஏடிஎம் கார்டுக்கு வந்துருது. இவர் போனாருன்னா பக்கத்துல இருக்கிற ஏடிஎம்ல எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு வசதி. இது மாதிரி பல விஷயங்களை நாம வந்து ஒவ்வொரு துறையிலும், குறிப்பா 2-3 துறை இருக்கு. இந்த சுகாதாரத்தை பத்தி வெளிநாடுகள்ல தான் நம்ம கோவிட் வந்தப்பெல்லாம் தெரியும். வெளிநாடுகள்ல ஜெர்மன் மாதிரி வளர்ந்த நாடுகள்ல ஒரு 70 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு கோவிட் வந்ததுன்னா அவங்கள ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கிறதே கிடையாது. ஆனா அவங்களாலலாம் கோவிட் இன்ஜெக்ஷன் கண்டுபிடிக்கிறது எத்தனை வருஷம் ஆச்சு அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. நாம பாரத பிரதமருடைய தனிப்பட்ட முயற்சியில உடனடியாக 2 கோவிஷீல்டு, கோவேக்சின் நம்ம கண்டுபிடிச்சோம், நமக்கெல்லாம் தெரியும்.
இந்தியாவில் இருக்கிற 220 கோடி டோஸ் வந்து நம்ம கொடுத்தோம். 2 டோஸ் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் வந்து பூஸ்டர் டோஸ் கூட ஒரு சிலருக்கு வயசானவங்களுக்குலாம் கொடுத்துருந்தோம். அது இல்லாம உலக நாடுகள்ல இருக்கிற பல நாடுகளுக்கு இலவசமாவோ, மானிய விலையிலயோ கிட்டத்தட்ட 30 கோடி டோஸ் குடுத்துருக்கோம். இது வந்து உலக சாதனை. வேற எந்த நாட்டிலயும் இவ்வளோலாம் பண்ணவே முடியாது. அவங்க குடுத்த விலை, நாம குடுத்த விலை, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த சாதனை எல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. இந்த கோவிடுக்கு பாரத பிரதமர் இந்த விஷயம் முன்னெடுக்கலன்னு சொன்னா, நம்ம எத்தன கோடி பேர் இந்த பாரத நாட்டுல இழந்திருப்போம்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஏன்னா இன்னைக்கு உலக நாடுகள்ல எங்க போனாலும், இப்ப நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு காணொளி பார்த்துட்டு வந்தேன். சைப்ரஸ் நாட்டுக்கு இன்னைக்கு போயிருக்காரு. இப்ப இருக்கார் பிரதமர். ஒரு 3 நாடுகளுடைய பயணமாக ஒரு மாநாட்டுல கலந்துக்கிறதுக்காக போயிருக்காரு. அந்த நாட்டினுடைய ஒரு அமைச்சர், அவரு இதுக்கு முன்னாடி இதே மாரி பப்பானி குனியான்ற இடத்துல ஒரு நாட்டினுடைய அதிபர் பாரத பிரதமருடைய கால்ல விழுந்து வணங்குனாரு. இன்னைக்கு நான் இப்ப வரும்பொழுது 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி, சைப்ரஸ் நாட்டினுடைய அமைச்சர், அவர் வந்து பாரத பிரதமருடைய கால தொட்டு கும்பிடுறாரு. காரணம் என்ன? இது மாதிரி வசதி இல்லாத நாடுகளுக்கெல்லாம் இலவசமாக நம்ம வந்து கோவிட் வேக்சினை குடுத்து, அந்த நாட்டு மக்களுடைய அதுதான் நம்ம உலகமே ஒரு குடும்பம், வைசுதேவ குடும்பம்னு சொல்றான் இல்லையா? உலகமே குடும்பம்னு. அப்ப அந்த அந்த நாட்டுல இருக்கிறவனுக்கும் அவன் அவன் சாகணும்னு விடக்கூடாது. அவனுக்கும் வந்து ஆரோக்கியம் வேணும். அவனுக்கும் கோவிடுக்கு பாதுகாப்பு வேணும். இப்படி ஒவ்வொரு துறையிலும் நான் வந்து இன்னைக்கு வெறும் 20 நிமிஷம், 25 நிமிஷம் பத்திரிகையாளர் சந்திப்புல இது எல்லாத்தையும் சொல்லிட முடியுமான்னா, நிச்சயமா முடியாது. அது மணிக்கணக்குல சொல்ல முடியும். அவ்ளோ விஷயம் பண்ணியிருக்கோம். நாங்க என்ன 2014ல மேனிஃபெஸ்டோல சொல்லியிருக்கோம். அது ராணுவத்துல இருக்கிற ஒன் ரேங்க், ஒன் பென்ஷன்லாம் கற்பனையே பண்ண முடியாதுன்னாங்க. அதெல்லாம் கொண்டு வர முடியாதுன்னு சொன்னாங்க. நாம சொன்னது வந்து மே மாசம் 2014ல சொன்னோம். 2015, 30 மே மாசத்துல இம்ப்ளிமெண்டே பண்ணிட்டோம். ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன். இது வந்து ஒரு 1000 விஷயத்துல ஒண்ணு. எல்லாத்துக்குமே. சாதனைன்னா சாதனை. அவ்ளோ இல்ல. அவ்ளோ விஷயம் பண்ணியிருக்காரு. அதுவும் கொஞ்சம் நஞ்சம் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கிடையாது. நாம வந்து 74 விமான நிலையத்திலிருந்து 160 விமான நிலையமா மாத்திருக்கோம். சாதாரண 1 மடங்கு, 2 மடங்கு இல்ல. 100%, 200% ஒரு சிலது 500%லாம் மாத்திருக்கோம். எல்லா திட்டத்திலயும். நாம இந்த ஆர்டிகிள் 370 பத்தி எல்லாருமே சொல்லுவாங்க. ஆர்டிகிள் 370 வந்து நீக்கவே முடியாது. ஆர்டிகிள் 370ல கை வைக்கிறது ஒண்ணு, ந என்னது நெருப்புல கை வைக்கிறது, தேன் கூட்டுல கல் எறியிற மாதிரி என்னென்னவோ சொல்லுவாங்க. அந்த அந்த ஊர்ல ஒரு சிஎம்மா இருந்தவரு. அவரு அவர் இதுக்கு முன்னாடி சிஎம்மா இருந்தவர். அவரு தேசிய மாநாட்டு கட்சியில இருந்து. அவர்லாம் சொல்லுவாரு, "கைய வச்சிட முடியுமா யாராலயும்?" அப்படின்னு சொல்லி. ஆனா, அந்த 370 நம்ம நீக்குனப்ப, ஒரு சொட்டு ரத்தம் இல்லாம, ஒரு வன்முறை இல்லாம, ஒரு துப்பாக்கி குண்டு இல்லாம, எதுவுமே இல்லாம அமைதியான முறையில நம்ம அத நீக்கணும். அதுக்கு பிறகு டெல்லியில அங்க காஷ்மீர்ல எலக்ஷன் நடத்தியிருக்கோம். 68 விழுக்காடு மக்கள் அங்க வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. முதல் முறையாக அந்த 370 நீக்கின பிறகு தான், நம்ம ஊர்ல எஸ்சி, எஸ்டிக்கு ரிசர்வேஷன் இருக்கு. நம்ம ஊர்ல பட்டியல் இனத்த மக்களுக்கு படிக்கிறதுக்கு, வேலை வாய்ப்புல ரிசர்வேஷன் இருக்கு. இத காஷ்மீர் மக்களுக்கு இதுவரையில இல்லாம இருந்தது. 370 இருக்கிற வரைக்கும் அவங்களால எஸ்சி, எஸ்டி ரிசர்வேஷன் வர முடியாது. அவங்களுக்கு தனி தேசிய கீதம், தனி கொடி, தனி சட்டமன்றம் இருந்தது காஷ்மீர். இத தூக்கி போட்ட பிறகு, இன்னைக்கு காஷ்மீர் வந்து ஒருங்கிணைந்த பாரதமா மாறின பிறகு தான், இன்னைக்கு ஒமர் அப்துல்லா அவருடைய சிஎம்முக்கு பின்னாடி தேசிய கொடி இருக்குதுன்னு சொன்னா, அது நரேந்திர மோடியும், அமித்ஷா அவர்களும் செய்த மிகப்பெரிய நாட்டுக்காக செய்த சாதனை. ஆர்டிகிள் 370 தூக்கி போட்டது. அதனால தான் இன்னைக்கு காஷ்மீர் வந்து ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக, வளர்ச்சி அடைந்த பகுதியாக, அமைதியை விரும்பக்கூடிய ஒரு மாநிலமாக, சுற்றுலா மக்கள் அதிகம் வளரக்கூடிய ஒரு மாநிலமாக, ஒரு சுற்றுலாவினுடைய வளர்ச்சி அதிகமா இருக்கிற மாநிலமாக இன்னைக்கு காஷ்மீர் மாறிக்குது. அது பொறுக்காம தான் இப்ப சமீபத்துல நடந்தது நமக்கு தெரியும். பகல்காம் தாக்குதல்லாம். இப்படி ஒவ்வொரு துறையிலும் சாதனை பண்ணியிருக்காரு. அது காஷ்மீராக இருக்கட்டும், 370 நீக்கினதாக இருக்கட்டும், நம்மளுடைய கோவிட மேனேஜ் பண்ணதாக இருக்கட்டும், ஆபரேஷன் சிந்தூர்லாம் உங்களுக்கு தெரியும். சாதாரண அப்பாவி மக்களை இன்னைக்கு பகல்காம்ல சுற்றுலா போயிட்டு இருந்த மக்களை 24 பேரை வந்து சுட்டு கொன்னாங்க. ஒரு வந்து கோழைத்தனமான தாக்குதல் நமக்கெல்லாம் தெரியும். அப்பாவி மக்களை நீ ஹிந்துவான்னு பார்த்து கொலை பண்ணதெல்லாம் தெரியும். ஆனா அதற்கு பழி வாங்கினது 15 நாளுக்குள்ளார உலகமே இன்னைக்கு பாராட்டுறாங்க. உலகத்துல எல்லா நாடுகளும், உலகத்துல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கனிமொழி உட்பட ஒரு குறிப்பிட்ட எதிர்க்கட்சிகளுடைய எம்பிக்கள்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக நாடு முழுக்க உலக நாடுகளுடைய தலைவர்கள் எல்லாம் பார்த்து இந்த ஆபரேஷன் சிந்தூர் எப்படி வெற்றிகரமானதாக இருந்தது. ஒரு நாட்டுக்கு உள்நாட்டு பாதுகாப்புக்கு உள்நாட்டுல சாதாரண ஒரு சிவிலியனுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா, ஒரு ஆண்மையுள்ள அரசாங்கம் இது எப்படி அதுதான் திருக்குறள்ல சொன்னார் இல்லையா திருவள்ளுவர். எப்படி வந்து ஒரு எதிரி நாட்டை வந்து ஒரு அச்சுறுத்துதல்ல மிகப்பெரிய ஒரு பயங்கரமாக இருக்கணும். எதிரி நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய அளவு இருக்கிறவன் தான் தலைவனா இருக்க முடியும். சொந்த நாட்டை மக்களை காப்பாற்றுவதற்காக எந்த எல்லைக்கும் தயாரா இருக்கணும்.
சாதாரண விஷயம் இல்ல. நாம வந்து ஊரி தாக்குதலும் சரி, பகல் இந்த போட்டு தாக்குதல் எல்லாம் நம்ம ஏர் ஸ்ட்ரைக் பண்ணோம், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோம். இதெல்லாம் இதுவரைக்கும் இல்லாத விஷயம். ஆனா இப்ப நடந்தது ஆபரேஷன் சிந்தூர் வந்து எங்க இருந்து 400 கிலோமீட்டர் உள்ள போயிட்டு அந்த ஊரினுடைய துல்லிய தாக்குதல், அந்த ஊர்ல எங்க பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி குடுக்குறானோ, யார் எந்த ஃப்ளோர்ல பயங்கரவாதி இருக்கானோ அவன மட்டும் அடிச்சோம். ஒரே ஒரு இடத்துல மட்டுமே பயங்கரவாதிகளுக்கு சொந்தமான ரிலேட்டிவ் ஒரு 14 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த அரசாங்கம் இன்னைக்கு 14 கோடி ரூபாய் நஷ்டஈடு குடுத்ததெல்லாம் நமக்கு தெரியும். பயங்கரவாதிகள நேரடியாக அடிச்சிருக்கோம். எந்த சிவிலியனும் அடிக்கல, ராணுவத்த கூட அடிக்கல. யாரு இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கெல்லாம் மூளையா இருக்கானோ, அவன் அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரத்திலிருந்து ஆரம்பிச்சு எந்தெந்த உலகத்துல நடக்கிற இந்த இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாதிகள் எங்கெங்கெல்லாம் செய்யறாங்களோ, அவர்கள் ஒட்டுமொத்தமாக பயிற்சி கொடுக்கிற இடமாக, அவர்களுக்கு தீனி போடுற இடமாக பாகிஸ்தான் இருக்கு. பாகிஸ்தானுடைய 9 இடம் நாம சொன்னோம். அவன் இல்ல அதிகமான பேரே அடிச்சிருக்காங்கன்னு யார் சொல்றாரு? அந்த நாட்டினுடைய அதிபரே சொல்றாரு. நாங்க காலையில 4:30 மணிக்கு தொழுகை முடிச்சுட்டு, முதல் தொழுகை முடிச்ச பிறகு நாங்க அடிக்கலாம்னு நெனைச்சோம். அங்க 12 மணிக்குள்ளார 1 மணிக்கெல்லாம் வந்து ஒட்டுமொத்த பாகிஸ்தான்லயுமே வந்து இந்தியாவினுடைய போர் விமானங்கள் வந்து காலி பண்ணிட்டு போயிடுச்சு. யார் சொல்றாரு? பாகிஸ்தானுடைய அதிபர் இன்னைக்கு புலம்புறாரு உலகம் பூரா போய். நாம ஒரு சாதுரியமான நடவடிக்கையினால உலகம் முழுக்க இருக்கிற நாடுகள் இந்த நாடு நம்மளுடைய நாட்டினுடைய பாதுகாப்பை பத்தி, நம்ம நாட்டினுடைய நடவடிக்கையை பத்தி, ராணுவ ஆபரேஷன் சிந்தூரை பத்தி உலகளாவிய அளவுல தி பெஸ்ட் ஆபரேஷன் இந்த வேர்ல்டுன்னு கொண்டு நிறுத்தி வச்சிருக்காரு. அதுக்கு காரணம் யாரு? நரேந்திர தாமோதர் தாஸ் மோடின்ற ஒரு தைரியமான ஒரு பிரதமர் இருந்ததுனால தான். ஏன் தைரியமான பிரதமர், முடிவெடுக்கக்கூடிய பிரதமர்னா, இதுக்கு முன்னாடி 2004ல இருந்து 14 வரைக்கும் பாராளுமன்றத்துல ஏகே ஆண்டனின்னு சொல்லி ராணுவ அமைச்சர் அப்ப நம்ம கேரளாக்காரர். அவருடைய மகன் கூட இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில இருக்காரு. இந்த ஏகே ஆண்டனி என்ன சொன்னாருன்னா, எல்லையை பாதுகாப்பு இல்லாம வச்சுக்கிறது கூட ஸ்ட்ராட்டஜி தான். எல்லையோரமா நாங்க ரோடு போட மாட்டோம், எல்லையோரமா எதுவுமே செய்ய மாட்டோம். ஏன்னா அது மாதிரி செஞ்சோம்னு சொன்னா அடுத்தவனும் எதிரி நாட்டுக்காரனும் அதே மாதிரி பண்ண ஆரம்பிப்பான். நம்மால பண்ண முடியாது, நம்ம கிட்ட பொருளாதாரம் இல்லை. ஆனா இன்னைக்கு எல்லையோரம் எல்லாம் எவ்வளவு வலுவாக ஜம்மு காஷ்மீர்ல வந்து உலகத்திலே உயர்ந்த இடத்துல ஒரு பாலம் கட்டி முந்தா நாள் திறந்துருக்கும். உலகத்துக்கே உயர்ந்த இடம் அதுதான், நம்பர் 1 இடம். அவ்வளோ ஆயிடும். ஈஃபில் டவரை விட 40 மீட்டர் உயரமான இடத்துல 2 ஆத்தங்கரைக்கு நடுவுல, மலைக்கு நடுவுல ஒரு பிரிட்ஜ் நம்ம எல்லாம் பார்த்தோம் இப்ப. அது மாதிரி உலக சாதனைகள் எல்லாவற்றையும் தொடர்ந்து இந்த 11 வருஷத்துல செஞ்சு கொண்டு வருகிறாரு. ஆபரேஷன் சிந்தூரை பொறுத்த வரையில உலக நாடுகளுக்கு எல்லாருக்கும் நம்மளுடைய எம்பி குழுக்கள் போயிட்டு, ஏன் நாங்க இதை செஞ்சோம், எப்படி வெற்றிகரமாக செஞ்சோம், 4 நாள்ல இந்த ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இதுக்கு பல உதாரணம் இருக்கு. இப்ப இப்போ நமக்கெல்லாம் தெரியும், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இப்போ சூடா நடந்துட்டு இருக்கு, சண்டை நடந்துட்டு இருக்கு. பயங்கர அளவுல உலகம் முழுக்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த இஸ்ரேலே அணு ஆயுத தாக்குதல், ஈரான்ல நடக்கிற அணு ஆயுத விஷயங்களை அடிக்கிறதுக்கு அவங்க சொல்றாரு இஸ்ரேல் பிரதமர், எங்களுக்கு வந்து இதுக்கெல்லாம் உத்வேகம் கொடுத்தது பாரத பிரதமர் பண்ண ஆபரேஷன் சிந்துன்னு அவர் சொல்றாரு. உலக நாடுகள்ல நாம கையேந்திட்டு இருந்தோம். ஆபரேஷன் எதுக்காக? மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ்க்காக, ராணுவ தளவாடங்களுக்காக, துப்பாக்கிகளுக்காக, தோட்டாவுகளுக்காக நாம வெளிநாடுகள்ல இருந்தோம். இன்னைக்கு உலகளாவிய அளவுல ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி பண்றதுல 10வது நாடாக இந்தியா இருக்கு. உலகளாவிய அளவுல ராணுவ தளவாடங்களை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ற 10 நாடுகளுக்குள்ளார டாப் 10ல இந்தியா வந்துடுச்சு. இந்தியா தன்னறிவு ஆயிடுச்சு. அதுபோல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில பாரத பிரதமர் எந்த ஓரவஞ்சனையுமே இல்லாம ஓட்டு போடுறாங்க, ஓட்டு போடல, எல்லாம் 140 கோடி மக்களும் ஒரே குடும்பம் தான், எல்லாரும் வந்து சமமா முன்னேறணும்னு சொல்றதுனால தான் இப்போ டிஃபென்ஸ் காரிடார் நமக்கெல்லாம் தெரியும். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி மகாபலிபுரத்தில் வந்து திறந்து வச்சார். பாரத நாட்டில் 2 இடத்துல தான் இந்த டிஃபென்ஸ் காரிடார் இருக்கு. ஒன்று உத்தரப்பிரதேசில், இன்னொன்று தமிழ்நாட்டில். இது மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு 4 பார்க் இருக்கு, முக்கியமான டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பார்க். அது ஒன்று தமிழ்நாட்டில், ஈரோட்டில். இப்படி பல விஷயங்களை மத்திய அரசாங்கனுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் தமிழகத்துக்கு கொண்டு வந்திருக்காரு பாரத பிரதமர். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ரொம்ப 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 அக்கறையோட தமிழ் மொழிக்காகவும், தமிழகம் நான் சொன்னேன் இல்லையா, திருக்குறள் பற்றி போகிற இடமெல்லாம் பேசுகிறாரு. அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்கா மாணவர்கள் ஒரு வந்து இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிற மாணவர்கள் மத்தியில் பேசும்போது சொல்கிறாரு, நான் உலகத்துக்கே பழமையான மொழி தமிழ் மொழி இருக்கிற நாட்டிலேருந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னு கர்வமாக பேசுகிறேன்றாரு. அது மட்டும் இல்லை, நம்ம ஊர் பக்கத்தில், சென்னை பக்கத்தில் இருக்கிற உத்திரமேரூர் பகுதியில் ஒரு கல்வெட்டு இருக்கு. அங்க வந்து ஒரு குடவோலை முறையில நம்ம தேர்ந்தெடுத்தோம், ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்தலை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி, உலகம்லாம் தோன்றதுக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஜனநாயகம் இருந்திருக்கு. அங்க குடவோலை முறை இருந்திருக்கு. யார் ஓட்டு போடணும், யார் ஓட்டு போடக்கூடாது, யார் வேட்பாளராக இருக்கணும், இது எல்லாமே உலகத்துக்கே முதல்ல கொடுத்தது தமிழ்நாட்டில் சேர்ந்த உத்தரமேரூர்ல இப்பயும் இருக்கு.
இது எல்லாத்தையும் பேசுறவர் யாருன்னா பாரத பிரதமர் மோடி அவங்க. இப்படி பல விஷயங்கள் நான் சொல்றது ஒவ்வொரு துறையிலும் விவசாயிகளுடைய டைரக்ட் பெனிஃபிட் சொல்றேன். 55 இப்ப நம்ம கொரோனா காலத்துல மகளிருக்கெல்லாம் ரூ. 500 வந்து அவங்களுடைய வங்கி கணக்குலலாம் வந்தது. இதெல்லாம் நமக்கெல்லாம் தெரியும். இது ஒரு காலத்துல சாத்தியமே இல்லன்னாங்க. வங்கி கணக்கெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்ப டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக ஒரு சுவிட்ச போட்டா உடனே இத்தன 1000 கோடி, இத்தன கோடி மக்கள்ட்ட போய் சேர்ற மாரி இன்னைக்கு வங்கி கணக்கு வந்திருக்கு. ஒவ்வொரு துறையிலும் நம்ம வந்து அவங்க அம்மா கஷ்டப்பட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு காச நோய் வந்தது சின்ன வயசுல. அதிக குழந்தைகள வச்சுட்டு அடுப்பு எரிச்சாங்க. அதனால வந்து ஏழை தாய்மாருங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அவர் வந்து இலவசமாக எல்பிஜி சிலிண்டர் குடுத்ததுனால எவ்வளோ பேருக்கு 2016ல நம்ம சொன்னோம். அந்த இலவசமா எல்பிஜி எல்லாருக்கும் குடுக்கறதுக்கான முயற்சி எடுக்க போறோம்ன்னு. அப்ப கணக்கு பண்ண பிறகு, அப்ப இருந்த 8,00,00,000 பேரு அதுக்கான விண்ணப்பிச்சதுல 9,00,00,000 பேருக்கு நாம இப்ப குடுத்தாச்சு. அது மாதிரி இன்னைக்கு 99 விழுக்காடு மின்சாரம் இல்லாத ஊர், கிராமமோ, வீடோ எங்கேயுமே கிடையாது. எல்லா வீட்லயும் குடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி நமக்கு 37% ஷார்டேஜ் இருந்தது. இன்னைக்கு 99% எல்லா வீட்டுக்கும் மின்சாரம் போயிடுது. அது மாரி கிராமப்புறத்துல எல்லா கிராமத்துக்கும் சாலை போட்டாச்சு. எல்லா கிராமத்திலயும் இன்னைக்கு வந்து இன்டர்நெட் வயர் வந்து பிராட்பேண்ட் கொண்டு போயிட்டோம். இப்படி அக்ரிகல்ச்சர்ல நம்ம சொல்றோம், மெடிக்கல்ல சொல்றோம், ஹெல்த்துக்கு சொல்றோம், இளைஞர் மேம்பாட்டுக்கு சொல்றோம், மகளிர் மேம்பாட்டுக்கு சொல்றோம். அது மாதிரி நமக்கு வந்து வானவியல்ல நமக்கெல்லாம் தெரியும். நம்ம எவ்வளோ லோ காஸ்ட்ல ராக்கெட்ட குடுக்குறோம். அதனால உலக நாடுகள் எல்லாம் பயன்படுறாங்க. நம்மளுடைய ராக்கெட் டெக்னாலஜிய வச்சு தான் இன்னைக்கு இஸ்ரேலே ஒரு சில விஷயங்கள நம்மகிட்ட உலகத்துக்கே தண்ணி காட்டுற இஸ்ரேல். ஆனா அன்னைக்கு இஸ்ரேல் வந்து ஒரு சில ராணுவ ரீதியான தளவாடங்களை நம்மகிட்ட இருந்து வாங்குறதுக்கும், ஒரு சில டெக்னாலஜிய நம்மகிட்ட இருந்து பயன்படுத்துறதுக்கும், சேட்டலைட்ட வந்து பாரதத்தினுடைய சேட்டலைட்ட இஸ்ரேல் வந்து கொஞ்சம் வாடகைக்கு அல்லது வந்து பயன்படுத்துறதுக்கு உரிமை கெடுக்கிறதுக்கும், அப்படி நாம உலகத்துக்கு வழிகாட்டுறதாக ராணுவத் துறையில நம்ம வளர்ந்திருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு துறையில் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். மெட்ரோலாம் வந்து முன்னாடி இருந்தத மாரி இப்போ வந்து 100 மடங்கு இல்ல, 200 மடங்கு அதிகமாக்கியிருக்கோம். முதல்ல 4 இடத்துல இருந்தது, 4 ஸ்டேஷன்ல இருந்த மெட்ரோ நகரங்கள் வந்து இன்னைக்கு 24 நகரங்கள்ல கொண்டு போயிருக்கோம். முதல்ல 100 கிலோமீட்டர் தான் மொத்தமே இருந்தது. இப்ப 1200 கிலோமீட்டர். இந்தியா தான் உலகத்துல 2வது இடத்துல இருக்கு. மெட்ரோ ரயில் மாரி மெட்ரோ ஸ்டேஷன் பயன்படுத்துற நாட்டுல உலகத்துல 2வது இடத்துக்கு இப்ப இந்தியா வந்திருக்கு. பாரதம் வந்திருக்கு. இப்படி ஒவ்வொரு துறையிலும் பல சாதனைகள். இது சாதனைகள்லாம் நம்ம சொல்லவே முடியாது. நாங்க என்ன வந்து மேனிஃபெஸ்டோல 2014லயும் 2019லயும் சொன்னோமோ, எங்களுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது அது வந்து கனெக்டிவிட்டி நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி, அது மக்களுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும், குடிமக்களுடைய பாதுகாப்பாக இருக்கட்டும், உள்நாட்டு பாதுகாப்பு, இத மாதிரி 300 மாவட்டங்கள்ல இருந்த நக்சல் பிரச்சனை, நக்சலைட்டுங்க, உள்ளூர்ல இருக்கிற தீவிரவாதிங்க, பயங்கரவாதிகள இன்னைக்கு ஒழிச்சு, சுத்தமா எலிமினேட் பண்ணி, அது 120 மாவட்டத்துல இருந்து ஒரு மாவட்டமா இன்னைக்கு மாறி இருக்கு. அந்த அளவுக்கு நக்சலைட் இத குறைச்சிருக்கிறோம். கிராமப்புற மக்கள் விவசாயிகளுக்கு நான் சொன்ன மாதிரி ரூ. 6,000 சம்மான் நிதி குடுத்திருக்கிறோம். ஆயுஷ்மான் பாரத்ல 3,00,00,000 பேருக்கு நம்ம வந்து வீடு கட்டி குடுத்திருக்கோம். ஆயுஷ்மான் பாரத்ல, ஆவாஸ் யோஜனாவுல வீடு கட்டும் திட்டத்துல 70 வயசுக்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன் அவங்களுடைய பயன்படுறதுக்காக அவர்களுக்கும் சேர்த்து இன்னைக்கு வந்து பாதுகாப்பு குடுத்திருக்கோம். 90% விலை கம்மியான விலையில நாம வந்து மருந்து குடுக்குறோம். பிரதம மந்திரியினுடைய மக்கள் மருந்தகம். அது வந்து சாதாரணமான விலையில விட 90% கம்மி. அதாவது நீங்க போய் பார்த்தா தெரியும். யாராவது உங்க வீட்ல ரெகுலரா மருந்து எடுக்குறாங்க, சுகருக்கோ அல்லது இதுக்காக மருந்து எடுக்குறாங்கன்னா, அவங்க போய் அதுல வாங்குனீங்கன்னா தெரியும். மத்த மருந்துல வாங்குறதுக்கும் அங்கேயும் எவ்வளவு வித்தியாசம்னு சொல்லிட்டு. அது மாரி விவசாயிகளுக்கு நம்ம இயர் ஆஃப் மில்லட்ஸ்ன்னு சொல்லி சிறுதானியத்துக்காக உலக அளவில கொண்டு போனோம். எப்படி ஜூன் 21 யோகான்னு ஒரு விஷயம் இந்தியாவுக்கு சொந்தமானது, ஆரோக்கியத்துக்காக இருந்ததோ, இன்னைக்கு ஒட்டுமொத்த நாடும் 160 நாடுகள்ல 159 நாடுகள் ஒத்துக்கிச்சு. யோகா டேவ பாரத பிரதமர் மோடி கொண்டு வந்தாரு ஜூன் 21. இன்னைக்கு மைனஸ்ல இருக்கிற கண்ட்ரில இருந்து எவ்வளவு மோசமான சீதோஷ்ண கண்ட்ரில கூட ஜூன் 21 யோகா செய்யறாங்க. எல்லா இடமும் இது ஆரோக்கியத்துக்கானதுன்னு. அத உலகம் முழுக்க கொண்டு போனாரு. இந்தியாவுல இருக்கிற ஒரு யோகாவ வேர்ல்டு வைட் இன்னைக்கு கொண்டு போனது பாரத பிரதமர் யோகா டேன்னு சொல்லி. அது மாதிரி இயர் ஆஃப் மில்லட்ஸ்ன்னு போன வருஷம் கொண்டு போனோம். ஸ்ரீ அண்ணான்னு சொல்லி. சிறுதானியங்கள்னால தான் ஆரோக்கியம் இருக்கும். சாதாரண தானியங்களை விட அதிகமான சத்து இருக்கிறது, மல்டி விட்டமின் இருக்கிறது சிறுதானியம். அதனால சிறுதானியத்தை வளர்த்தணும்னு சொல்லி 2023 இயர் ஆஃப் மில்லட்ஸ்ன்னு நம்ம கொண்டு போனோம். அது பெரிய அளவுல நமக்கு வந்து பலன் அளிச்சிருக்குது. இப்படி நாங்க சொல்லிட்டே போலாம். எவ்வளவோ திட்டம் இளைஞர்கள் மேம்பாட்டுக்காக பயிற்சி கொடுத்த 1,60,00,000 இளைஞர்களுக்கு பிஎம் கௌசல் விகாஸ் யோஜனாவுல பயிற்சி கொடுத்திருக்கிறோம். இது மாதிரி 10 லட்சம் இளைஞர்களுக்கு ரோஸ்கார் மேளான்னு சொல்லி
மத்திய அரசாங்கத்துடைய வேலைக்கு 10 லட்சம் பேருக்கு, மத்தவங்கலாம் ரொம்ப விமர்சனம் பண்றாங்க. 1 கோடி பேருக்கு குடுக்குறேன்னு சொல்லிட்டு 10 லட்சம் பேர் தான். 10 லட்சம் பேர் கூட எந்த விதமான இதுவும் இல்லாம தகுதியின் அடிப்படையில அவங்க பரீட்சை எழுதி அவங்க நேரடியா போயிருக்காங்க. இப்படி நம்ம தெரியும் ஒலிம்பிக்களுக்காக நம்ம எவ்வளவு பண்ணியிருக்கோம், விளையாட்டுக்கு எவ்வளவு பண்ணியிருக்கோம், ஃபிட் இண்டியான்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு துறை ரீதியாக எங்ககிட்ட விஷயம் இருக்கு நாங்க சொல்றதுக்கு. ஆனாலும் உங்களுக்கு நேஷனல் பாதுகாப்பு ஆபரேஷன் சிந்தூர் பத்தி தெரியும், ஆபரேஷன் காவேரி தெரியும். உக்ரைன்ல எல்லாம் நம்ம குழந்தைங்க மாட்டியிருந்தாங்க, ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, அவங்களை எல்லாம் காப்பாத்தி கொண்டு வந்தது ஆபரேஷன் கங்கா, ஆபரேஷன் தேவி சக்தி. எந்தெந்த நாடுகளில் வெளிநாடுகள் எல்லாம் வந்து போய் கஷ்டப்பட்ட நம்ம பாரதத்தினுடைய, அது சாதாரண ஒரு பாதிரியாராக இருந்தாலும் சரி, ஒரு செவிலியராக இருந்தாலும் சரி, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மருத்துவக் கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் ரஷ்யாவில இருந்து, உக்ரைன்ல இருந்து, இஸ்ரேல்ல இருந்து, எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்களை பாதுகாப்பாக கொண்டு வர்றதுக்கு சென்னை மீனம்பாக்கம் வரைக்கும் நம்ம பாதுகாப்பாக கொண்டு வந்துடும். அது பிறகு நம்ம தமிழ்நாட்டில் போயிட்டு ஒரு ஒரு ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டு நம்ம முதலமைச்சருக்கு நன்றி சொல்லி அவங்களும் கொண்டு வந்து நம்ம ட்ராமாலாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் தமிழ்நாட்டில். ஆனால் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரையில இந்த 4 வருஷத்துல வெறுமனே ஸ்டிக்கர் ஒட்டுறது தவிர பெரிய வந்து எந்த விதமான முன்னேற்றமும் தமிழ்நாட்டில் இருக்கிறதா தெரியல. 4 ஆண்டுகள் ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் 512 வாக்குறுதியை தமிழ்நாட்டில் கொடுத்தாங்க. ஒரு பக்கம் நான் சொன்னதெல்லாம் 11 ஆண்டு சாதனைகள். நான் ஒவ்வொரு துறை ரீதியாக சாதனை சொல்லிக்கிட்டே போக முடியும். இந்த 4 ஆண்டு தமிழ்நாட்டில் நடக்கிற வேதனையும் சேர்த்து நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. இதுல நல்ல விஷயம் பேசும்போது இதையும் பேசதான் வேணும். ஏன்னா 512 வாக்குறுதிகளில் 98 விழுக்காடு நிறைவேற்றிட்டோன்னு சொல்றாரு. பொதுமக்கள் பத்திரிகையாளர் உங்களுக்கு தான் தெரியும் எத்தனை விழுக்காடு நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லி. நான் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மதிப்பு 10லேருந்து 15 விழுக்காடு கூட அந்த 512 வாக்குறுதியில் அவங்க பூரணமாக நிறைவேற்றலை. சொன்ன ஒன்றை கூட உருப்படியாக நிறைவேற்றலை அப்படின்னு சொல்றதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஒரே ஒரு விஷயத்தில் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கு. உலகத்திலே தமிழ்நாடு வந்து அதிகமான கடன் வாங்கி இந்த கொஞ்ச நாள்லேயே கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடனை வாங்கின முதல் மாநிலம். இந்தியாவிலே அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம். அதே மாதிரி நான் இப்போ வரும்போது ஒரு செய்தி பார்த்தேன். 80 வயது மூதாட்டிய கடலூர் மாவட்டத்தில் ஒரு 4-5 பேர் மது குடிச்சிட்டு அந்த மூதாட்டியை கூட விட்டு வைக்காத ஒரு சூழ்நிலை. 10வது படிக்கிற ஒரு 11வது படிக்கிற பெண் குழந்தைய 10வது படிக்கிற ஒரு 7-8 மாணவர்கள் சேர்ந்து அவ வாயில வந்து குளிர் பானத்தில் சாராயத்தை ஊற்றி அந்த பெண்ணை கெடுத்தது அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்படி பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்கள்லேருந்து நான் 8 வயசு பெண்லேருந்து 80 வயது மூதாட்டி வரையில இந்த பாலியல் கொடுமை நடக்கிற எல்லா மக்களுக்கும் போதையை கொடுக்கிற சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அதிகமாக இருக்கிற, இது பஞ்சாப் கிடையாது, முதல் மாநிலமாக தமிழகத்தை கொண்டு போனது தான் நம்மளுடைய முத்துவேலர் கருணாநிதி விடியாத திராவிடியா மாடல் அரசாங்கத்துடைய சாதனை. ஸோ இந்த சாதனை இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தையும் இன்னும் ஒரு 6 மாதம் 8 மாதத்தில் வீட்டுக்கு அனுப்புறதுக்காக மக்கள் தயாராக இருக்கிறாங்க. 11 ஆண்டு சாதனையோடு சேர்த்து இந்த 4 ஆண்டு மக்கள் படுற வேதனையும் கூட மக்கள்கிட்ட நீங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்றதுக்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சது. நன்றி, வணக்கம்.